வணக்கம். cookG சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாம் இன்றைக்கி பூண்டு மிக்சர் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம மிக்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காரா பூந்தி செய்யணும். அதுக்கப்புறம் காரா சேவ் பண்ணணும். இப்போ காரா பூந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப் கடலை மாவு போட்டுட்டு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை சோடா உப்பு, அதே அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சிக்கணும். இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு நம்ம கரைக்கணும். அப்போ தான் பூந்தி நமக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். இப்போ இந்த பதத்துக்கு நம்ம இதையே கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பூந்தி பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஜல்லிக்கரண்டியை யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்டில் வடை சுடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கரண்டியில் ஓட்டையாக இருக்கிற கரண்டியில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு குட்டி குட்டியாக அந்த ட்ராப்ஸ் எண்ணெயில் விழுகும். நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் பூந்தி கிடைக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காரா சேவ் செய்ய போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கப்பில் அரை கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட நம்ம பூந்தி பண்ணும்போது எண்ணெய் சூடாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை ஒரு திக்கான பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம 1 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அதையும் போட்டுட்டு இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு முறுக்கு பிடிக்க மாற்றிக்கலாம். இப்போ அந்த முறுக்கு பிடியில் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஓட்டையாக இருக்கிற மாதிரி தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டு சேவ் பண்ணுறதுக்கு சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி தட்டை போட்டு அதில் மாவை போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு இப்போ நம்ம சேவ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு இப்போ நம்ம கையை வச்சு லேசாக பொடிச்சு விட்டோம்னா நமக்கு சேவ் ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மற்ற பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பூண்டு மிக்சர் செய்கிறதுக்கு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து லேசாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நடக்கல்லையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது முந்திரியும் அதே மாதிரி போட்டு லேசாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலையும் அதே மாதிரி போட்டு லேசாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிரும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். அதையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவலை போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம மிக்சருக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு காரா சேவை போட்டுக்கலாம். முந்திரி, நடக்கடலை, பூண்டு, அவல், கருவேப்பிலையும் பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். இப்போ அது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு 2 பெரிய கரண்டியை யூஸ் பண்ணி இப்போ இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பூண்டு மிக்சர் பூண்டு ஸ்மெல் பிடிக்காது, சில பேர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா பூண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு மிக்சர் நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.